வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம். இன்றைக்கு 8வது குறள். 8வது குறளுக்கு முன்பாக வள்ளுவர் கோட்டம் பற்றிய சில சிறப்புகள். புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் தத்துவ ஞானியுமான திருவள்ளுவரின் நினைவாக இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு மாபெரும் தேர் வடிவ நினைவு சின்னம். 3000 கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. திருக்குறளின் 1330 குறள்கள் 133 கிரானைட் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்கு ஏப்ரல் 27, 1973 அன்று அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. 3 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் ஏப்ரல் 15, 1976 ஆண்டு வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்தார். வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்தவர் கணபதி ஸ்தபதி. வள்ளுவர் கோட்டத்தின் சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால், திருவாரூர் கோயில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்ப தேர் அமைப்பு 128 அடி, அதாவது 39 மீட்டர் உயரமானது. இத்தேரில் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேரை 2500 சிற்ப கலைஞர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கினார்கள். வள்ளுவர் கோட்டம் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது தமிழ் அடையாளத்தை கொண்டாடும் ஒரு கலாச்சார கலங்கரை விளக்கமாகும். தமிழ் நூலான திருக்குறள் உலக அளவில் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடவுள் வாழ்த்து அதிகாரம். குறள் எண் 8. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அற ஆழி அந்தணன் என்று சொன்னால் அற வழிதான் உலகை வாழ வைக்கிறது. அன்பு, இன்மொழி, அடக்கம், பொறுமை, நடுவு நிலைமை, ஈகை முதலானவை அற வழிகள். இந்த வழிகள் அறக்கடலில் கலக்கின்றன. யார் எந்த வழியை பின்பற்றினாலும் உலகம் இயங்குவது அற வழியில்தான். அந்த அற வழி கலக்கும் இடம்தான் அறக்கடல். அறக்கடல்தான் அற ஆழி. ஆழி என்று சொன்னால் கடல் என்று பொருள். அற ஆழியாக இருப்பவன் இறைவன். அவன் அந்தணன். அந்தணன் என்பவன் அற வழியை பின்பற்றுபவன். ஆகவே இங்கு திருவள்ளுவர் இறைவனை அந்தணன் என்று கூறுகிறார். இறைவன்தான் அறக்கடல். பிற ஆழி என்ன என்று கேட்டால், அறம், பொருள், இன்பம் இந்த 3னுள் அறத்தை விட்டுவிட்டு பொருள், இன்பம் மற்றும் பிறவி ஆகிய கடல்கள் எல்லாம் பிற ஆழி. அப்போ அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு. தாழ் என்று சொன்னால் முந்தைய குறளிலே பார்த்துருக்கிறோம், திருவடிகள் பாதம். அப்போ அறக்கடலாகிய இறைவனின் திருவடிகளை பொருந்தி நிலைக்கின்றவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு பொருளும் இன்பமும் ஆகிய பிற கடல்களை கடக்க முடியாது. நீந்தல் அரிது என்று சொன்னால் கடக்க முடியாது. பிற ஆழி என்று இங்கு குறிக்கப்படுவது பொருள், இன்பம் மற்றும் பிறவி ஆகிய கடல்களை குறிக்கிறது. குறளின் பொருள்: அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. மீண்டும் குறள்: அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.